சமஸ்கிருதம் கலக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பேசுகிறோம். இப்போ இங்கிலீஷ் கலந்துதா இல்லையா? நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற பீரோங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஆங்கில வார்த்தையும் கிடையாது. அலமாரிங்கிறது தமிழ் வார்த்தையும் கிடையாது, அது ஆங்கில வார்த்தையும் கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற பல பொருளுடைய சொற்கள் தமிழ் சொற்களே இல்லை. நம்ம தமிழ் சொற்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். நீதின்னு ஒரு சொல் இருக்குது, இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். கோர்ட்டுக்கு என்னங்க தமிழில்? நீதிமன்றம். நீதியே தமிழ் கிடையாது, நீதியே தமிழ் சொல் கிடையாது. நீங்கள் சங்க இலக்கியங்களுமே நீதி கிடையாது. அற இலக்கியங்கள் பாடினாங்க, அற இலக்கியங்கள் எங்கேயும் நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. நீதியை சொல்ல வந்த இலக்கியம் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் இடத்துல முழுவினை உருத்து வந்து ஃபுல்லாக நீதி பேசிச்சு. ஆனால் ஒரு இடத்துல கூட நீதிங்கிற சொல்ல பயன்படுத்தலை. அப்போ நீதிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொன்னால், மனுநீதி சோழன்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுறாரு. அங்கேயும் மனு நீதின்னு அவர் பயன்படுத்துகிறார் பின்னாடி அந்த வார்த்தையை. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் நீதிங்கிற சொல் தமிழுக்கு வருது, அது வரைக்கும் முன்னாடி கிடையாது. அப்போ அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைனா, பின்னாடி அந்த வள்ளலார் தமிழ் படுத்துறாரு. மனுநீதி சோழன் கதையை மனு முறை கண்ட வாசகம் எழுதுறாரு. அப்போ நீதிக்கு தமிழ் என்ன தெரியுமா? முறை. ஆனால் தான் சிலப்பதிகாரத்தில் முறை தவறிய மன்னன்னு சொல்கிறான், நீதி தவறிய மன்னனுங்கிற. அப்போ முறை. ஆனால் தான் இன்றைக்கும் கோர்ட்டில் மேல் முறையீடு, முறையீடுங்கிற சொல் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீதிமன்றம்னு தமிழ் படுத்துகிறோம், நீதி தமிழே கிடையாது. இப்போ முறைமன்றம்னு வைக்கணும், அதுதான் சரியானதாக இருக்கும். இல்லை வேறு சொல் அதிலிருந்து வரணும். அப்போ நமக்கு இன்னும் பல சொற்கள் எது தமிழ் எது தமிழ் இல்லை, அதுவே நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கப்போ சமஸ்கிருதத்தை இவ்வளோ சாடுறோம். எதெல்லாம் சமஸ்கிருத சொல் நமக்கு தெரியுமா? தெரியாது. சமஸ்கிருதமாக கற்றுக்கிட்டா தானே அது உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு பாருங்க, நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நான் ஹிந்தியை வேண்டாம்னு சொல்கிறேன், சமஸ்கிருதத்தை கற்றுக்கோங்கிறேன். இப்போ இதுவே என் நிலைப்பாடு முரணா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வேண்டாம்ங்கிறதுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் வேறு, சமஸ்கிருதம் கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டாதான் அதை விட தமிழ் எவ்வளவு பழமை, அதுக்குள்ளே தமிழ் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துது. சும்மா சாதாரணமாக சொல்கிறேன், தமிழறிஞர்கள் நான் சொல்லி கேட்டது தான், தேவநேய பாவனர் மாதிரியான பெரியவர்கள் சொன்னது தான். சமஸ்கிருதத்தின் பல சொற்கள் நம்மிடமிருந்து வந்தது, சமஸ்கிருதத்தின் தமிழ் ஒருபோதும் வரல. ரெண்டும் ஒரே காலத்து மொழிங்கிறாங்க. இருக்கலாம், அப்படியே இருந்தாலும் அந்த மொழியாவதற்கும் வளமாவதற்கும் சொல் கொடுத்தது தமிழ் தான். சலசலவென்று ஓடியதால் தான் அது சலம், அதுதான் அங்கே ஜலமாச்சு. இங்கிருந்து தான் அது அங்கே போகுது. பல சொற்கள் தமிழிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு போகிறத வேதம் என்று சொல்கிறார்கள். வே என்கிற சொல்லுக்கே தமிழில் மறைன்னு பேர். உடம்பை மறைப்பதால் வேற்றி, பயிரை மறைப்பதால் அது வேலி, உண்மை பொருளை மறைப்பதால் அது வேதம். அப்போ வேங்கிற சொல்லே தமிழிலிருந்து போகக்கூடிய சொல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது சமஸ்கிருதத்தை ஏன் கற்றுக்கணுங்கிறனா, அதை கற்றுக்கிட்டா தான் நமக்கு உண்மையிலே தமிழ் எவ்வளவு இனிமை என்பதை, தமிழை கற்றுக்கொள்வதை விட போய் மற்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தான் நம் தமிழ் எவ்வளவு இனிமையானது, பழமையானது, தொன்மையானதுங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு தெய்வீக மொழின்னு சொல்கிறாங்களே, உண்மைதான். எது சாகாததோ அது தெய்வத்தன்மை, தமிழ் சாகாதது அது தெய்வத்தன்மை. சமஸ்கிருதமும் தெய்வ மொழி, தெய்வ பாஷை, அது அவங்களுக்கு, எங்களுக்கு கிடையாது. கடைசியான ஒரு கேள்வி,